திண்டிவனம் அடுத்த இரட்டையணை கிராமத்தில் கிணற்றை காணவில்லை என்ற நகைச்சுவை நடிகர் வடிவேலு பட காமெடி போல் பணி முடிந்து 3 ஆண்டுகளை கடந்தும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் இருந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் இரும்பு குட்டகையுடன் மாயமானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இரட்டையணை கிராமத்தில் 2018-19 ஆண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ரூபாய் 7,99,400 மதிப்பீட்டில் அதே பணிக்கு தமிழ்நாடு மாநில நிதி ஆணையம் சார்பில் 2019 மற்றும் 20 ஆண்டுகளில் கிராம ஊராட்சி நிதியின் கீழ் சுமார் 7,13,750 மதிப்பீட்டிலும் ஆர்ஓ பிளான்ட் மற்றும் சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டது. இந்த சுத்திகரிப்பு இயந்திரத்துடன் கூடிய குடிநீர் தொட்டியானது அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளை கடந்தும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் இருந்து வந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அனைவரிடமும் புகார் அளித்து பலன் அளிக்காததால் இரட்டையணை பகுதிக்கு வருவாய் அலுவலர் குடியிருப்பு திறப்பு விழாவிற்கு வந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் இதுகுறித்து புகார் தெரிவித்ததுடன் சம்பந்தப்பட்ட பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாத குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை நேரில் அழைத்து சென்று காண்பித்தனர். அப்படியும் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாததால் பொதுமக்கள் வேறு வழியின்றி அமைதியாக தங்கள் பணிகளை பார்க்க துவங்கினர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவோடு இரவாக அங்கிருந்த இரும்பு கொட்டகை மற்றும் சிலிண்டர் உட்பட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மாயமானதால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திரைப்பட நடிகர் வடிவேலு நடித்த காமெடி காட்சியில் கிணற்றை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தது போன்று இரவோடு இரவாக காணாமல் போன குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அப்பகுதி கிராம மக்கள் முடிவெடுத்துள்ளனர்.